ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற பேப்பரில் வந்து யூனிட் 1, அதாவது ஃபார்மேட்டிங் த ரிசர்ச் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற டாபிக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் இந்த சப்ஜெக்ட்டுக்கான பார்ட் 1 வீடியோ, அதாவது யூனிட் 1ல் வந்து பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க வந்து மறக்காமல் அதை செக் பண்ணிவிட்டு இதை வந்து பாருங்கள். அண்ட் இது வந்து பார்ட் 2 வீடியோ. அண்ட் சம்மருக்குள்ளே போகலாம் வாங்க. ரன்னிங் ஹெட் அண்ட் பேஜ் நம்பர் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ரிசர்ச் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மார்ஜினுக்கு மேலே இருக்கும் இல்லையா, மார்ஜினுக்கு நம்ம 1 inch ஸ்பேஸ் விடுவோம்ல, அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படிங்கிறது தான் வந்து ரன்னிங் ஹெட் அண்ட் பேஜ் நம்பர்னு சொல்கிறாங்க. ஆல் பேஜ் நம்பர் கான்சிக்வென்ட்லி த்ரூ அவுட் த ரிசர்ச் பேப்பர் இன் அப்பர் ரைட் கார்னர். அதாவது எல்லா பேஜ் நம்பரையுமே வந்து அப்பரில் வந்து ரைட் கார்னர் சைடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு டாப்புக்கு 1/2 inch கீழே அண்ட் ரைட் மார்ஜினுக்கு பக்கத்தில் போடணும். அண்ட் லெஃப்ட் கிடையாது, ரைட் மார்ஜினுக்கு பக்கத்தில். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சர்நேமை வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா ப்ராஜெக்ட் வந்து நம்மளோடது இல்லையா, அந்த ப்ராஜெக்டோட சர்நேமை வந்து நம்ம ஆட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் விடணும். எதுக்காக அப்படின்னா, நம்மளோட பேஜ் நம்பருக்கு பின்னாடி வந்து நம்ம ஃபேஸ் விடணும். அதான் சொல்கிறாங்க, ஃபாலோடு பை அ ஸ்பேஸ் பிஃபோர் த பேஜ் நம்பர். ஆஃப்டர் கிடையாது, பிஃபோர் த பேஜ் நம்பர். நம்ம சர்நேமை வந்து எதில் டைப் பண்ணணும், நம்ம பேஜ் நம்பருக்கு முன்னாடி. அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சர்நேம், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பேஜ் நம்பர் வந்து ரன்னிங் ஹெட்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இஃப் அ ப்ராஜெக்ட் ஹேஸ் செவரல் ஆத்தர், அதாவது நம்ம ப்ராஜெக்டில் வந்து நம்ம மட்டும் ஆத்தர் கிடையாது, ஒரு 2-3 பேர் சேர்ந்து வந்து ஒரு குரூப் ப்ராஜெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரோட பேரையுமே வந்து நம்ம ரன்னிங் ஹெட்டில் ஆட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோ. ஒரு ஆத்தர், ஏதாவது மெயினாக செவரலாக ஒரு ஆத்தர் இருப்பாங்க இல்லையா, ஒரு 4 பேர் சேர்ந்து செய்கிறோம் அப்படின்னா, அந்த 4ல் ஃபஸ்ட்டு ஒருத்தங்க நேம் வந்து நம்ம போடுவோம்ல, அவங்களோட நேமை மட்டும் ஆட் பண்ணால் போதும். 4 பேரோட நேமையும் வந்து ஆட் பண்ண தேவை கிடையாது. பட் அதுலேயுமே வந்து பேஜ் நம்பர் வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ நாட் யூஸ் த அப்ரிவேஷன் அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வழக்கமாக பேஜ் நம்பர்லாம் போடுறோம் அப்படின்னா பிஜி அப்படின்னு சொல்லி போடுவோம், இல்லைன்னா பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஏதாவது ஹைஃபன் போடுறது, இல்லை ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, செமிகோலன் வைக்கிறது, இதே மாதிரி ஏதாவது பங்க்சுவேஷன் மார்க் யூஸ் பண்ணிட்டு தானே நம்ம வந்து பேஜ் நம்பர் போடுவோம். ஆனால் நம்மளோட ரிசர்ச் ப்ராஜெக்டில் வந்து ரன்னிங் ஹெட் அண்ட் பேஜ் நம்பரில் வந்து நம்ம இதே மாதிரி எந்த பங்க்சுவேஷனுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெறுமனையாக சர்நேம், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஜ் நம்பர், அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஃபாலோயிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மூலியமாக நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்குமே நம்ம வந்து ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 1 வந்து நம்ம போட தேவையில்லை. அண்ட் பேஜ் 2லேருந்து தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பேஜ் நம்பர் 1 வந்து நம்ம போடக்கூடாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக வந்து நம்ம சிஸ்டம் மூலியமாக எவ்ரி பேஜ்லேயுமே போட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்னல் அண்ட் சப்ஹெட்டிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வரைக்குமே இன்டர்னல் ஹெட்டிங்கையும் சப்ஹெட்டிங்லேயும் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி, அதாவது நம்ம ப்ராஜெக்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஹெட்டிங் அண்ட் சப்ஹெட்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளோட பாடி ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக, ஒரு ஸ்ட்ரக்சர்டாக வந்து நமக்கு வந்து காட்டுது. நம்மளோட ரைட்டிங்கை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக, ஸ்ட்ரக்சராக காட்டுறதுக்கு தான் வந்து நம்மளோட ஹெட்டிங்கையும் சப்ஹெட்டிங்ஸையும் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஹெட்டிங்கு சப்ஹெட்டிங்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை ஓவர் யூஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது எங்கே எடுத்தாலுமே வந்து ஹெட்டிங் போடுறேன், சப்ஹெட்டிங் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஹெட்டிங்கை வந்து நம்ம தேவைப்படுற இடத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒரு புவரான ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா ஒரு அண்டர் டெவலப்டு ஐடியா அப்படின்னா சும்மா எடுத்ததுக்கும், இப்போ நம்ம எஸ்ஸேலாம் எழுதுகிறோம் அப்படின்னா பேரவைஸ் பண்ணி எழுதுகிறோன்னா சப்ஹெட்டிங் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுவோம்ல, அதே மாதிரிலாம் இதில் வந்து இருக்கக்கூடாது. எங்கே வந்து ஹெட்டிங் தேவைப்படுது, சப்ஹெட்டிங் வந்து எங்கே கண்டிப்பான முறையில் தேவைப்படுது அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் வந்து நம்ம போடணுமே தவிர எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம போடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
நம்ம வந்து ஹெட்டிங்கை லெஃப்ட் அலைன்டடாக தான் இருக்கணும், போல்ட்லலாம் இருக்கக்கூடாது. அண்ட் இட்டலைஸ்டாக இருக்கக்கூடாது. தேவையில்லாமல் அந்த அண்டர்லைனிங் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணி அந்த இதை பாயிண்ட்டை காட்டுறது, அந்த மாதிரி வேறு கலர் போட்டு அதை மென்ஷன் பண்ணுறது, அதே மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல் செக்கர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்மளோட ப்ராஜெக்டில், அதாவது நம்ம ஃபார்மேட்டிங் ஆஃப் அ ப்ராஜெக்டில் வந்து ஸ்பெல் செக்கர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லும் கூட. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து அந்த ஃபார்மேட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து ஸ்பெல் செக்கர் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம அக்யூரஸியாக கன்சிஸ்டன்சியாக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்வான்ஸ்டான டூல், ஸ்பெல் செக்கரை வந்து ஒரு அட்வான்ஸ்டான டூலாக இருக்கிற ஸ்பெல் செக்கராக பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸ்பெல் செக்கரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட ப்ராமினென்ட் லாங்குவேஜுக்கான இதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து நம்மளால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ண ரிசர்ச் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், நம்ம இங்கிலீஷில் தான் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷில் பண்ணுறப்போ நம்ம வந்து அதில் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்பெல் செக்கர் மைட் ஃப்ளாக் டெக்னிக்கல் ஆர் ஜெர்கான்ஸ் இன்கரெக்ட். நம்மளோட ஸ்பெல் செக்கர் வந்து ஃப்ளாக் டெக்னிக் டேர்ம்ஸ் இல்லைன்னா ஜெர்கான்ஸை வந்து இன்கரெக்டாக சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஒரு டிக்ஷனரியை வந்து நம்ம ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஸ்பெல் செக்கர் இது ரெண்டையுமே வந்து தப்பாக தான் சொல்லுங்கிறது நமக்கு தெரியும். ஃப்ளாக் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் ஜெர்கான்ஸை வந்து ஸ்பெல் செக்கர் தப்பாக சொல்லும். அப்போது நம்ம வந்து திருப்பி அதை வந்து கிராஸ் செக் பண்ணும்போது ஸ்பெல் செக்கர் மூலயமா நம்ம திருப்பி அதை கிராஸ் செக் பண்ணாலும் அது வந்து தப்பாக தான் சொல்ல போகுது. அப்போது அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டடாக வந்து நமக்கு வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு பொய்யான பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது தப்பான உள்ளதை கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல் செக்கர் கேன் அசிஸ்ட் வித் அ காமன் ஃபார்மேட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல் செக்கர்ஸை வந்து நம்ம எதுக்காக வந்து காமனாக என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் நமக்கு வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலைசேஷன், அப்ரிவேஷன்ஸ் அண்ட் பங்க்சுவேஷன், இதே மாதிரி காமனான மிஸ்டேக் எல்லாமே நம்ம ஸ்பெல் செக்கர் வந்து நமக்கு கிளியர் அவுட் பண்ணி கொடுக்க போகுது. அதாவது நமக்கு வந்து எரர் ஸ்பாட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இன்னும் அது இல்லாமல் நமக்கு எதுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூசஸ் ஆஃப் டேர்ம்ஸாக இருக்கட்டும், ஸ்டைல்ஸாக இருக்கட்டும். அண்ட் இப்போ வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நம்ம வந்து இஜி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மாக நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நம்மளோட ரிசர்ச் ப்ராஜெக்டில் அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இஜி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெல் செக்கர் யூஸ் பண்ணாலும் கூட நம்ம வந்து மேனுவல் ரிவ்யூ வந்து நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் தேவை. எதுக்காக அப்படின்னா தேவையில்லாத குட்டி குட்டி எரர்ஸ் எல்லாமே அது மிஸ் பண்ணியிருக்கலாம், நம்மளோட ஸ்பெல் செக்கர் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து நம்ம க்ராஸ் செக் பண்ணியே ஆகணும். அண்ட் நம்மளும் ப்ரூஃப் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பை இன்ட்ரோகேட்டிங் ஸ்பெல் செக்கர் இன்டு யுவர் ஒர்க் ஃப்ளோ கேர்ஃபுல்லி யூ கேன் என்ஹான்ஸ் த ப்ரொஃபஷனலிசம் அண்ட் ரீடபிலிட்டி ஆஃப் யுவர் ரிசர்ச் ப்ராஜெக்ட் வைல் அவாய்டிங் அன்னெசரி எரர்ஸ். இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்டில் வந்து நம்ம ஸ்பெல் செக்கர் யூஸ் பண்ணுறது மூலியமாக நமக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்குது, ஒர்க் ஃப்ளோ வந்து கேர்ஃபுல்லாக கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலிசம், நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் கிடைக்குது. ஒரு ரீடபிலிட்டி, நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக ரீடபிலிட்டியாக ஈஸியாக இருக்க போகுது. அண்ட் அன்வான்டாக தேவையில்லாத எரர்ஸை எல்லாமே நம்ம வந்து இது மூலியமாக வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். அன்வான்ட் எரர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்பெல் செக்கர் மூலியமாக நம்மளோட ஃபார்மேட்டிங் ப்ராஜெக்டில் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பைண்டிங் அண்ட் பிரிண்டட் பேப்பர். இப்போ வந்து நம்ம அந்த ஃபார்மேட் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டை வந்து பைண்ட் பண்ணணும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. பேஜஸ் ஆஃப் பிரிண்டட் ரிசர்ச் மே கெட் மிஸ்பிளேஸ்ட் ஆர் லாஸ்ட், தே ஆர் லெஃப்ட் அட்டாச்ட் ஆர் மே கெட் ஃபோல்டட் அட் த கார்னர். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிசர்ச் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், மேபி அது வந்து தப்பான ஆர்டரில் இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பேஜ் வந்து விட்டு போயிடலாம், அந்த ஒரு கார்னர் வந்து மடங்கிடலாம். அதை எல்லாமே வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, அதை எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து நம்மளோட பிரிண்டட் பேப்பரை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைண்ட் பண்ணுறோம். இதில் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பேப்பர் ஆர் ஒரு பேப்பர் கிளிப் இல்லைன்னா பைண்டட் கிளிப் போட்டு நம்ம இது பண்ணலாம்.
இல்லை அதை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அதர்வைஸ் யூஸ் ஸ்டேபிள் பின். நம்ம வந்து ஸ்டேபிளர் பின்னுனா அதில் வந்து கொஞ்சம் அந்த கார்னரில் கசங்கும் வைக்கும் இல்லையா, நம்ம வந்து எடுக்கும்போது சம்டைம்ஸ் அது வந்து டேர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி கிளிப்ஸு, சிம்பிள் பேப்பர் கிளிப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஒரு பிளாஸ்டிக் ஃபோல்டர் இல்லை அப்படின்னா பைண்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா ஒரு ஸ்டைலிஷான ஃபினிஷிங் கிடைக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டைல் ஃபினிஷ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட டீச்சர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன ஆகும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபீட்பேக், அவங்களோட ஒர்க்குக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் சப்மிஷன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் யூஜிலெலாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வந்து நம்ம வந்து டைரெக்டாக வைவா அட்டன் பண்ணுவோம், அதுலேருந்து வந்து நமக்கு கொஷின் கேட்பாங்க. இப்போ எலக்ட்ரானிக் சப்மிஷன் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலாக நம்ம கையில் வச்சுருக்க மாட்டோம். அதாவது ஒரு மேனுவல் மாதிரி நம்ம கையில் இல்லாமல் நம்ம வந்து ஆன்லைனில் மூலியமாக அப்லோட் பண்ணி வச்சுக்கிறது, ஒரு மெயில் மூலியமாக இல்லைன்னா ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிறதா சொல்கிறாங்க. அட் ப்ரெசண்ட் இப்போ வரைக்குமே வந்து காமனாக அதுக்குன்னு தனியான ஸ்டாண்டர்ட் இல்லை. ஏன் அப்படின்னா எலக்ட்ரானிக் சப்மிஷன் மூலியமாக ஒரு ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டிங்கோ இல்லை இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை. அப்படி வந்து நம்மளோட டீச்சர்ஸ் இல்லைன்னா நம்மளோட கைடு வந்து நம்மளை அப்படி ஆன்லைனில் சப்மிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதுக்கான அந்த எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கட்டும், நம்மளோட அந்த டீச்சர்ஸ்கிட்ட வந்து நம்ம கேட்டுக்கலாம். அந்த ஃபார்மேட்டிங் ஆஃப் கைட்லைனு, மோட் ஆஃப் சப்மிஷன், எப்படி நம்ம வந்து ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும், அண்ட் ப்ராஜெக்டில் வந்து என்னென்ன கைட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து எதுக்கு எலக்ட்ரானிக் சப்மிஷன் இருந்தால் மட்டும் இது நம்மளோட டீச்சர்ஸ்டையும் இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் கைடுகிட்ட வந்து நம்ம கேட்கலாம். ஆனால் எலக்ட்ரானிக் சப்மிஷன் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ண சொல்ல மாட்டாங்க. பட் நமக்கு வந்து இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்கறதுனால நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஃபார்மேட் மூலியமாக நம்ம எப்படி சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீச்சர்ஸ்ட்டை கேட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எலக்ட்ரானிக் சப்மிஷன் அப்படின்னா நம்ம மெயில் மூலியமாக அனுப்பலாம், இல்லைன்னா ஒரு வெப்சைட்டில், இல்லைன்னா வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கைட்ஸ்ட்டை கேட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் சம்மரி இவ்வளோதான். சம்மரி புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணால் அது இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.